முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். மேஜிக் கலை வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால் 5000 வருடங்கள் பழமையானதாக உணரப்படுகிறது. பண்டைய எகிப்து சாம்ராஜ்யத்தில் அரசர்களும் பெரும் செல்வந்தர்களும் மட்டுமே கண்டு களிக்கக்கூடியதாக இருந்துள்ளது மேஜிக் கலை. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. என் கையில் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸோட ஸ்டிக் பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க. இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கு? இதில் கிரீன், ஆரஞ்சு. என்னென்ன கலர்? yellow, silver, red, white, green, ஆரஞ்சு. ஓகே, இந்த மைக் நீங்கள் கையில் வச்சுக்கங்க. இந்த ஸ்டோனை தேய்ச்சா இப்படி மாறுமா? தேய்ச்சி பாருங்க, இப்படி மூவ் ஆகுமா? நீங்கள் எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்கு. இந்த சைடும் இப்படி இருக்கு, இந்த சைடும், ரெண்டு சைடும் ஸ்டிக் பண்ணியிருக்கு. கிளியர்? இந்த சைடு இப்படி இருக்கு, இந்த சைடு. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஸ்டோன் வேணால் எடுக்க முடியாது, எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டாங்க. இது என்ன கலர்? ரெட். யூ லைக் ரெட்? ஓகே, இங்கே டிஃப்ரெண்ட் இருக்கு, இங்கே டிஃப்ரெண்ட் இருக்கு. இது மூவ் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் இந்த ரெட்டை வந்து உங்க கையில தான் நான் இந்த மேஜிக் பண்ண போறேன். உங்க கை எப்படி நீட்டுங்க, இப்படி வச்சிருங்க. நோ சேஞ்ச். கிளியர்? 1 2. நோ தெரியல. 1 2 3. சேஞ்ச். தேய்ச்சி பாருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க தேய்ச்சி இப்படி சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஆகுமா? மாறலையா? கையில் என்ன கலர் சொன்னீங்க? ரெட் கலர். ஓகே, வாட்ச். இதை எடுத்து இங்கே டச் பண்ணுங்க. இதை வாங்கி இதை டச் பண்ணுங்க. இது எடுத்திருக்கேன், இந்த ரெட் கலர் ஸ்டோனை. இந்த ஸ்டோன் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன், ஊதியிருக்கேன். வேறு எதுவும் பண்ணல. இங்கே ஒன்று இருக்குது, ரெட் கலர் ஸ்டோன். இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊதியிருக்கேன். டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இங்கே மாறணும்னா உடனே இது அப்படியே மறைஞ்சிரும். இங்கேயோ கிடையாது. ஆனால் உங்களோட ஷர்ட் உள்ளே இருந்து இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே இருக்குது, தெரியுதா? இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். சரி, மேஜிக் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்தீங்க? டிவியில் தான் பார்த்துருக்கேன். நேரடியாக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இதுக்கு மேலே மேஜிக்கே பார்த்ததில்ல நேரடியாக. அவங்ககிட்ட அப்படியே கொடுத்துருங்க. உங்கள் பேருங்க? பிரியா. பிரியா, என்ன பண்ணுறீங்க? ஓகே, மேஜிக் தான் இதில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. அப்படி அவங்களுக்கு பின்னால் உங்கள் பேர்? மரியா. மரியா. மரியா என்ன பண்ணிட்டு? காலேஜ். ஏதாவது மேஜிக் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை. மேஜிக் பிடிக்குமா? பிடிக்கும். அங்கே யாருது மேலே?
பேர் இருந்தா அகில் அகில். என்ன பண்ணுறீங்க அகில்? 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட். ஓகே. மேஜிக் பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கேன். அப்புறம் மேஜிக் கற்றுக்கணும்னு ஆசை. வெரி குட். தொடர்ந்து மந்திரம் ஒரு தந்திரம் நிகழ்ச்சி பாருங்க, மேஜிக் கற்றுக்கலாம் நீங்கள். ஓகே. என் பேர் ஷரண், நான் காலேஜ் படிக்கிறேன். நான் ஆக்சுவலி நான் மேஜிக் வந்து வீடியோஸ் இந்த யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன், நேரில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். என் பேர் அஜிலா, சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். மேஜிக் பார்த்ததில்ல? நானும் மேஜிக் பார்த்துருக்கேன், ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன், டெலிவிஷனில் தான் பார்த்துருக்கேன். சரி, எல்லாரும் டெலிவிஷனில் பார்த்துருக்கீங்க. நீங்கள் என்ன இங்கே பார்க்குறீங்களோ அதுதான் வியூவர்ஸ் அவங்களும் அங்கே வீட்டில் அவங்க பார்க்குறாங்க. வேறு இதில் எந்த மாற்றமும் கிடையாது, எந்த சேஞ்சஸும் இல்லை. லைவ் டைரக்ட் தான். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஹாரி ஹவுடினின்னு உங்களுக்கு யாராவதுக்கு தெரியுமா? மெஜிஷியனோட காட் ஃபாதர்னா ஹவுடினி தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் நிறைய விஷயங்களை இன்வென்ட் பண்ணார், உருவாக்குனார். ரொம்ப ஃபேவரட் எதுனா எஸ்கேப். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டேஜில் ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அதில் அவர் சங்கிலியெல்லாம் போட்டு கட்டிடுவாங்க, ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுவாங்க. ஒரு பெரிய பெட்டி இருக்கும், அந்த பெட்டிக்குள்ளே அவர் உள்ளே தூக்கி போட்டு அந்த பெட்டியை கொண்டு போய் நடு கடலில் அந்த பெட்டியை உள்ளே போட்டுருவாங்க. போட்டு திரும்பி ஸ்டேஜுக்கு வரக்குள்ளே ஹவுடினி அங்கேருந்து மாயமாக மறைஞ்சு அந்த ஸ்டேஜில் வந்துடுவார். ஸோ அவரோட ஃபேவரட் மேஜிக். நாம் அதை பார்த்த உடனே நம்மளும் மேஜிக் கற்றுக்கலாங்கிற ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் மேஜிக் அது. பட் அந்த மேஜிக் எனக்கு பண்ணணும்னு ஆசை. அதே பெரிய அந்த மேஜிக்கை நான் ரொம்ப மினியேச்சராக பண்ண போகிறேன். எப்படின்னா, நான் இங்கே அதே மாதிரி ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரு பேடில் வெவ்வேறு நிறமான ஸ்டோன்கள் பதிக்கப்பட்டிருக்க, அதை நொடி பொழுதில் ஒரே நிறமாகவும் மீண்டும் அதிலிருந்தே பெரிய சிவப்பு நிற ஸ்டோனை எடுத்து அசத்திய தயா அடுத்ததாக தான் சந்தித்த பார்வையாளர்களுக்காக நிகழ்த்தி காட்டிய மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மாய மந்திரங்கள் நிறைந்த இக்கலை மாய வித்தை, செப்பிடு வித்தை, சால வித்தை, இந்திரஜாலம், கண்கட்டி வித்தை என தமிழில் பல பெயர்களில் அழைக்கப்பட ஆங்கிலத்தில் மேஜிக் என அழைக்கப்படுகிறது. மெஜிஷியனோட காட் ஃபாதர்னா ஹவுடினி தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் நிறைய விஷயங்களை இன்வென்ட் பண்ணார், உருவாக்குனார். ரொம்ப ஃபேவரட் எதுனா எஸ்கேப். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பெட்டி இருக்கும், அந்த பெட்டிக்குள்ளே அவர் உள்ளே தூக்கி போட்டு அந்த பெட்டியை கொண்டு போய் நடு கடலில் அந்த பெட்டியை உள்ளே போட்டுருவாங்க. போட்டு திரும்பி ஸ்டேஜுக்கு வரக்குள்ளே ஹவுடினி அங்கேருந்து மாயமாக மறைஞ்சு அந்த ஸ்டேஜில் வந்துடுவார். ஸோ அவரோட ஃபேவரட் மேஜிக். அதே பெரிய அந்த மேஜிக்கை நான் ரொம்ப மினியேச்சராக பண்ண போகிறேன். எப்படின்னா, நான் இங்கே அதே மாதிரி ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்கேன். ஹூடினி இந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ளே தான் போட்டு அடைச்சிடுவாங்க. பட் இந்த பெட்டி ஸ்ட்ராங்கான ஒரு உட்டன் பெட்டி. இது பாருங்கள், எல்லா சைடும் கிளியர். இந்த பெட்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பெட்டி எம்டி. ஓகே. ஸோ இந்த பெட்டிக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கா செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் பாருங்கள் சும்மா. பெட்டியெல்லாம் பார்த்துட்டீங்க. லாக் ரியலாங்கிறத ஒரு தடவை பார்த்துருங்களேன். ஓகே, டவுட் இருக்கா? ஒரு லாக். ஓகே, லாக் இருக்கு, இங்கே எம்டி பாக்ஸ். ஓகே, என் கையில் ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர். இந்த பேப்பரை பாருங்களேன், இந்த பேப்பருக்குள்ள ஏதாவது இருக்கான்னு. எம்டி. ஒரு ஒயிட் பேப்பர். இந்த பேப்பரை ஜஸ்ட் இதை ரோல் பண்ணிடுவோம்.
ஒரு கோன் மாதிரி பண்ணிடுவோம். இருக்கா ஏதாவது இருக்கா? பாம்பு பல்லி அந்த மாதிரி ஏதாவது இல்லை? ஓகே, என்ன புரியல? இல்லை இல்லை, இந்த பேப்பரை சும்மா ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணி இந்த இடத்துல ஓகே இங்கே வச்சிருக்கோம். கிளியர்? இந்த கிளாஸ் இந்த இடத்துல அப்படியே இருக்கு. இது என்னதுன்னு தெரியுமா? இது என்னதுங்க? த்ரெட்டு. ஒரு சாதாரண த்ரெட் இழுத்து பாருங்க, இந்த பக்கம் வச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த கிளாஸ், இந்த பேப்பர் வேண்டாம், இந்த கிளாஸ் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இனி நான் அந்த கிளாஸை டச் பண்ண போகிறது கிடையாது. இந்த பாக்ஸ் இங்கே வச்சுருக்கேன். கிளியர்? இப்போது இந்த ரோப் இங்கே இருக்குது, சாலிடான ஒரு ரோப்பு. இந்த ரோப்பை நான் இந்த இடத்துல வச்சுருவோம். ஹவுடினி எப்படின்னா எஸ்கேப்புங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் எஸ்கேப் ஆவார். எப்படின்னா ஒளியோட வேகத்தை விட மறைஞ்சு ஒரு இடத்துக்கு வருவார். ஒளி தான் உலகத்தில் வேகமாக போகக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒளியை விட வேகமாக ஒரு ஃபயர் மாதிரி மேஜிக் பண்ணுவார் ஸ்டேஜில் எப்போவுமே. அவரோட மேஜிக் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த பேஸில் தான் இப்போ நீங்கள் இந்த மேஜிக் பார்க்க போகிறீங்க. சரி சரி, அந்த மாதிரி ஆன்லாம் போக முடியாது. அதனால யாராவது ரிங்கு வச்சுருக்கீங்களா? கோல்டு ரிங்கு ஏதாவது ரிங்கு இருக்கா? யாராவது ஒரு ரிங் கொடுங்களேன். கோல்டா? எல்லாம் எடுங்களே பார்க்கலாம். இது ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸ்டோன் உங்கள் கையில் இந்த ரிங் இருக்குது. இந்த ஸ்டோன் ரிங் இது கிளியராக வாட்ச் பண்ணுங்க. யூ ஃபீல் ஹவுடினி. இது ஹவுடினின்னு நினச்சிக்கங்க. இதை நான் இங்கே வைக்கிறேன். ஹவுடினி இங்கே இருக்குது. லாக். யாருக்கு இந்த பூட்டை தெரியும்? இதை யார் பூட்ட போகிறா? ஓகே, பூட்டி ரைட்டா அப்படி. சாவி எங்கள் கையில் வச்சுக்கங்க. கிளியர்? கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஓகே, என் கையில் ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கு. ஹவுடினி இதில் இருக்காரு. லாக்ஸ் கீ யார் வச்சிருக்கா? ஓகே, நல்லா க்ளோஸாக வச்சுங்க உங்கள் கையில். ரெடி? உள்ள ரிங் இருக்கா? ஓகே, ஹவுடினி எப்படி மாயமா மறைஞ்சு இந்த இடத்துல இருந்து இங்க டிராவல் ஆனாரோ அது தாராளமா ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். அப்படியே அங்கேயே வச்சு ஓபன் பண்ணுங்க. நான் எதுவும் டச் பண்ணல. இருக்காரு ஹவுடினி? எஸ். Thank you very much. Thanks for watching. Thanks. Take care. பார்வையாளர்கள் அனைவராலும் பார்த்து நன்கு பரிசோதிக்கப்பட்ட ஒரு பெட்டிக்குள் ஒருவரிடமிருந்து வாங்கப்பட்ட மோதிரத்தை வைத்து பூட்டிவிட தன்னுடைய மாயா ஜாலத்தால் அந்த பெட்டிக்குள் இருந்த மோதிரத்தை அருகிலிருந்த கண்ணாடி டம்ளருக்குள் வர செய்து அசத்தினார். இதைத் தொடர்ந்து தயா நிகழ்த்தி காட்டிய மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு
கியோவென்னி கியோசெப்பி பினட்டி கார்டு மேஜிக்கின் தந்தை என புகழப்படுபவர். அவருடைய வழியிலேயே பல்வேறு விதமான கார்டு மேஜிக்குகளை நிகழ்த்தி காட்டுவதில் வல்லவரான தயா இங்கே நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக் கார்டு மேஜிக்கில் புதிய வரவாக கருதப்பட போகிறது. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். இதுக்கு முன்னால் ஏதாவது மேஜிக் பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கீங்களா? ஓகே. உங்கள் பேர் சார்? மோகன்ராஜ். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நம்மளது எக் பிஸ்னஸ். ஓகே. இதுக்கு முன்னால் எதுவும் ஷோஸ் எதுவும் பார்த்து இல்லையா? டிவியில் பார்த்து. ஸோ என் கையில் 52 கார்ட்ஸ் இருக்குங்க. இதிலிருந்து சூஸ் எனி ஒன் கார்டு. ஓகே, இதில் நான் சஃபில் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த கார்டு வேணாலும் எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கார்டு எனக்கு காட்ட வேணாம், ஏதாவது ஒரு கார்டு எடுத்துங்க சார். சூஸ் பண்ணுங்கள் எனி ஒன் கார்டு. சீக்ரெட்டாக எடுத்துக்கங்க. அந்த கார்டை மட்டும் எனக்கு காட்டாதீங்க. நான் திரும்பிக்கிறேன். நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்துடலாம், நீங்கள் பார்த்துங்க. மைண்டில் என்ன கார்டுங்கிறத மைண்டில் நான் வச்சு. ஓகேவா சார்? ஓகே, நீங்கள் கார்டை மறைச்சிக்கங்க. எனக்கு தெரியாது என்ன கார்டு எடுத்துருக்கீங்கன்னு. உங்கள் கார்டு உங்கள் கையில் இருக்குது, அந்த கார்டை கொடுங்க சார். இந்த கார்டை நான் பார்க்காம அப்படியே வாங்கி இந்த கீழே அப்படி வச்சிட்றேங்க டவுனில். இதிலேருந்து ஒரு ஆஃப் கட் பண்ணுங்களேன். எவ்வளோ வேணால் எடுக்கலாம். ஒரு ஆஃப் எடுத்துருக்கீங்க, அதை அப்படியே நான் இந்த இடத்துல இப்படி வச்சு இது பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் ஒரு கார்டு எடுத்தீங்க, அந்த கார்டை எனக்கு தெரியாது, இந்த பேக்குள்ளே கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். இதை கிளியராக பாருங்கள். இந்த கார்டு ஜஸ்ட் என்னோட மேஜிக் பவரில் என்ன பண்ணுறேன். வாட்ச் கிளியர். நெக்ஸ்ட் இன்னொரு மேஜிக் கூட இருக்குது சார். இதிலேருந்து நீங்களே சஃபில் பண்ணிருக்கீங்க. மிக்ஸ் பண்ணுங்களேன். ஒரு கார்டு எடுத்துக்கீங்க. எடுத்துக்கீங்களா? எனக்கு தெரியுமா என்ன கார்டு எடுத்துக்கீங்க? வாய்ப்பே பார்த்துங்க. அதில் உங்கள் சைன் பண்ணிடுங்க சார். இல்லை விஷுவலாக தெரிகிற மாதிரி உங்கள் சைன் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்க சார். பண்ணிட்டீங்களா? ஓகே, நீங்கள் கையில் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் எடுத்தீங்க, ஒரு கார்டு சைன் பண்ணிட்டீங்க, அது உங்கள் கையில் இருக்குது. பட் இந்த மாதிரி கார்டு வெளியே எங்கே போனாலும் அவைலபிள் கிடைக்குமா? நமக்கு வெளியே ஏதாவது இந்த கார்டு இதே மாதிரி டூப்ளிகேட் கார்டு கிடைக்குமா? கார்டு கிடைக்கும், சைன் பண்ணது கிடைக்காது. கார்டு கிடைக்கும், சைன் பண்ணது கிடைக்காது. ஓகே சார், இப்போ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டாப் சொல்லுங்கள். எனி பிளேஸ் எனி. ஓகேவா? எனி சேஞ்ச் எதாவது மாற்றிக்கிறீங்களா? இல்லை, போதும், அங்கே வச்சுருங்க கார்டு. கிளியர். ஓகே, இந்த கார்டை பார்த்துருக்கேன். இந்த கார்டு அப்படியே உங்கள் கண்ணு முன்னால் உள்ளே மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ண கை காட்டுங்க. மிக்ஸ் கார்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 100% கார்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி கை காட்டுங்க சார். மிக்ஸ் ஆகிருக்குமா ஆகாதா சார்? டெஃபினட்டாக. சரி, இதில் ஏதோ ஒரு கார்டு உங்களோட கார்டு. பட் எனக்கு உங்கள் கார்டு வந்து ஒரு பிளாக் கலர் கார்டுன்னு எனக்கு தோணுது சார். ஸோ டெஃபினட்டாக ஒரு பிளாக் கலர் கார்டாக தான் இருக்கும். ஓகே, இதில் 52 கார்ட்ஸ் இருக்குது. ஒரு கார்டு நீங்கள் சைன் பண்ண கார்டு. ஓகே, இது ஷோ த லெஃப்ட் ஹேண்ட் சார். உங்கள் லெஃப்ட் ஹேண்டை காட்டுங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த 52 கார்ட்ஸ் ஒரு கார்டில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நான் இங்கே ஷூ கழட்டி வச்சுருக்கேன்.
தேங்க்யூ வெரி மச் சார். இவ்வளோ நேரம் இந்த மேஜிக்கை நல்லா ரசிச்சிங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். தேங்க்யூ. மேஜிக் ஷோ இப்போ தான் நேரில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸாக பார்த்தது. கார்டு எங்கள் முன்னாடி தான் சஃபிள் பண்ணி நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அது எப்படி அவர் கைக்கு இருந்து ஷூவுக்கு போச்சு என்ன ஏது ஒன்றுமே தெரியல. திருப்பி ஷூக்குள்ளே இருக்கிறத எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் சைன் பண்ண கார்டே தான் இருந்துச்சு. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஒரு பேடில் பதிக்கப்பட்டிருந்த வெவ்வேறு நிற ஸ்டோன்களை வைத்து மேஜிக் செய்து காட்டியது. பெட்டிக்குள் அடைக்கப்பட்ட மோதிரத்தை மாய மந்திரங்கள் மூலம் வெளியே எடுத்துக் காட்டியது. காடுகளில் புதுமைகளை புகுத்தி அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது என பல்வேறு விதமான மாயாஜாலங்களை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள். அடுத்த வாரம் வரை.